கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாஸ்டர் டைட்டஸ், ஒரிசாவில் மிஷனரி ஊழியம் செய்து வருகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி நாம் சகேயுவை குறித்து வாசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். சகேயு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இயேசுவை காண வகை தேடினான், நாமும் எப்படி இயேசுவை காண வகை தேட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், சகேயு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவனுக்கு கீழே அநேக பேர் வேலை செய்கிறாங்க. அவன் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான். ரெண்டாவது அவன் பணக்காரன், மூன்றாவது படித்தவன். ஆனால் இப்படி இருந்தாலும் இயேசுவை தேட வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த தலைப்புல அவன் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவை தேடுகிறான். குடும்பத்தின் ரட்சிப்பு, அவனுடைய ரட்சிப்பு, ஒரு மீட்பு. பாருங்க, இயேசு இல்லாத வாழ்க்கை அது ஒரு வெற்றியின் வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பு, மீட்பு இல்லை. இப்போ ரட்சிப்பு என்பது வாயினால் கிறிஸ்துவை அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். இப்போ இந்த ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அவர்கள் அடிக்கப்பட்ட போது அந்த சிறைச்சாலையினுடைய அந்த தலைவன் என்ன சொல்றான், ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அப்போ பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாருமோ ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் ஊழியக்காரனுடைய இருதயம். பாருங்க, அந்த இடத்துல அவன் நான் ரட்சிக்கப்பட என்ன செய்கிறதுன்னு கேட்கிறான். ஆனா பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய அழைப்பு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், எல்லாரும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பூமியில, அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி. அப்படியானால் இந்த ரட்சிப்பு மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த சகேயுவினிடத்துல என்ன இல்லை, ரட்சிப்பு மாத்திரம்தான் இல்லை. இந்த ரட்சிப்பு தான் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது, உறவை கொடுக்கிறது, அவர் தேவகுமாரன் என்கின்ற விசுவாசத்தை கொடுக்கிறது, அவரே தேவனாகிய கர்த்தர் என்பதை வெளிப்பாடு. ஏன்னா அவர் கர்த்தர். அந்த கர்த்தர் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை ரட்சிப்பு கொடுக்கிறது. கர்த்தர் என்கின்ற நாமத்தை விசுவாசிக்க ரட்சிப்பு கொடுக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது. அதனால சகேயு என்ன செய்கிறான், இந்த இடத்துல போன 2 செய்திகளில கேட்டும் அவன் குள்ளனாயிருந்தான். அவன் எப்படி நாம் வளர வேண்டும், மாற வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்போது லூக்கா 19வது அதிகாரம் 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது அவன் இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டு இவன் பாருங்க ஒரு ரோட்ல எல்லாருக்கும் முன்பாக ஓடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு, ஒரு விடுதலை, இயேசுவை காணக்கூடிய ஒரு ஆர்வம், இயேசுவை காணக்கூடிய ஒரு வாஞ்சை அவனை எப்படி தள்ளுகிறது என்று சொன்னால், அவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன் அவன் ரோட்ல ஓடுறான். அவன் அவருக்கு முன்னாக ஓடுறான். ஏன்னா அவரை பார்க்கணும், எப்படியாவது ஒரு இடத்துல அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை பாருங்க. இவனுடைய சூழ்நிலைகளை மறந்து விட்டான், சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டான். சூழ்நிலைகளை என்ன மறந்துட்டான்னா, இவன் ஒரு பெரிய படித்தவன், பெரிய பணக்காரன், அதே போல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வேலையில் இருக்கிறவன், பெரிய அதிகாரி.
இவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. இது எல்லாத்தையும் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு சூழ்நிலைகளை மாற்றுகிறான். இப்போ எதற்காக மாற்றுகிறான்? இவர் யார்? இவர் தேவகுமாரன், இவரை நான் காணணும், இவரை தரிசிக்கணும், எப்படியாவது இவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டு மரத்தின் மேல ஏறிக்கொண்டான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்தில் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த மரம் என்பது சிலுவை. இப்போது இவன் என்ன பண்ணுகிறான்? இந்த சிலுவையை ஒரு தீர்வானமாய் எடுக்கிறான். இந்த சிலுவை தான் நம்மை கிறிஸ்து அண்டையில கொண்டு போகக்கூடியது. இந்த சிலுவை தான் கிறிஸ்துவை காணும்படியாக நமக்கு உதவி செய்யக்கூடியது. இந்த சிலுவை தான் என்னை இயேசுவோடு கூட இணைக்கக்கூடியது. இணைத்தது. இவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அப்படியானால் அந்த உயரமான ஸ்தலத்துக்கு ஏறுகிறான். சிலுவை என்பது பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தப்படும் போது தம்மிடத்தில் எல்லாரையும் இழுத்துக் கொள்வார். அந்த உயர்த்தப்படுதல் என்று சொன்னால் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து, உலகத்தின் இச்சைகளிலிருந்து, உலகத்தின் சில சூழ்நிலைகளிலிருந்து அவைகளை விட்டு பிரிந்து வேர் பிரித்து உயர்த்தக்கூடிய இடம்தான் சிலுவை. இந்த சிலுவை என்பது உலகத்துக்கும் இந்த சிலுவைக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சிலுவையில ஏறினவர்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அதுக்காக தான் சிலுவை. அப்போ இந்த சிலுவையின் மேல, இந்த காட்டுத்தி மரத்தின் மேல அவன் ஏறிக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சூழ்நிலையை கடந்து வர வேண்டும், உங்களுடைய பிரச்சனையை கடந்து வர வேண்டும். ஓ, நான் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனித்தவர்களாக சிலுவையை பற்றி கொள்ளுங்கள். சிலுவையில் இயேசு என்ன செய்தார் என்பதை படித்து ஜெபித்து தெரிந்து கொள்ளுங்கள். சிலுவை உங்களுக்காக என்ன செய்யப்பட்டது, சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். அது சிலுவை இயேசு கிறிஸ்து வரதற்கு முன்பாக அது ஒரு சாபமாய் இருந்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அந்த வெற்றியின் சின்னம், ஒரு விடுதலையின் சின்னம், ஒரு ரட்சிப்பின் சின்னம் தான் சிலுவை. அந்த சிலுவையை பற்றி கொண்டான். அந்த சிலுவையை அந்த மரத்தின் மேல ஏறிக்கொண்டான், ஓடுறான். இதுதாங்க ரட்சிக்கப்படுகிறவனுடைய ஒரு வாஞ்சை. இதுதான் ரட்சிக்கப்படுகிறவனுடைய அனுபவம். ஐயோ, நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நாங்கள் படித்தவங்க, நாங்கள் உயர்ந்த ஜாதி. இவன் பாருங்க, இவனும் உயர்ந்த ஜாதி தான். இவன் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். இவன் சாதாரணமானவன் அல்ல. எல்லா விதத்திலும் படித்தவன், உயர்ந்த ஜாதி, பணக்காரன், நல்ல வேலையில் இருக்கிறவன், எல்லாமே இருக்கிறது. ஆனால் இயேசு மாத்திரம்தான் இல்லை. இப்போ அவன் வந்து பார்க்கிறான், அந்த ரட்சிப்பு வேண்டும், இந்த ரட்சகர் வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் விட்டு கிறிஸ்துவுக்காக ஓடி வர வேண்டுமோ ஓடி வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சிலவற்றை விடுங்கள், சிலவற்றை அகற்றுங்கள். தேவன் உங்களை அழைக்கிறார். கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். கிறிஸ்து உங்கள் மேல வாஞ்சியாய் இருக்கிறார். கிறிஸ்து உங்கள் மேல பிரியமாய் இருக்கிறார். விடுங்க சில ஆகாததை, சில அருவருப்பானவைகளை, சில கோபங்களை, சில மூர்க்கங்களை, சில வைராக்கியங்களை விட்டுருங்க. இது வேண்டாம். இது கிறிஸ்துவை தரிசிக்கிறதற்கு தடையாயிருக்கும். இவன் ஓடி வருகிறான். ரோட்ல ஓடி வந்து மரத்தின் மேல ஏறுறான். பாருங்க, இந்த மரத்தின் மேல ஏறின உடனே லூக்கா 19:5, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, இயேசு இப்போது அவன் இருக்கிற இடத்திற்கு வந்தார். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இவன் இயேசுவை காண வேண்டும் என்று பிரயாசம் எடுத்தான், ஓடினான், ஒரு மரத்தின் மேல ஏறினான். இப்போ இயேசு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். நீங்க இயேசுவை வாஞ்சையாய் தேடுவீர்கள் என்று சொன்னால் இயேசு நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வருவார். நீங்கள் ஜெபிக்கிற அறைக்குள்ள வருவார். உங்களுக்கு முன்பாக அவர் தரிசனமாவார். உங்களுக்கு முன்பாக அவர் காட்சி கொடுப்பார். உங்களுக்கு முன்பாக அவர் பேசுவார். இந்த போனை விட்டுட்டு வந்து ஜெபிக்க முடியல. பாருங்க, சிலவற்றை விடுங்கள், சிலவற்றை அகற்றுங்கள், சிலவற்றை தூரப்படுத்துங்கள். அது உலகத்துக்குரியது. ஆனா கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலவற்றை விட்டு சிலுவையை பற்றி கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, இயேசு
இவனை அண்ணாந்து பார்க்கிறார். இவன் இப்ப உயர்ந்த ஸ்தலத்துல வந்துட்டான். இதுதான் இயேசுவினுடைய விருப்பம், இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை. உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக, உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும்படியாக, உன்னதத்தில் அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அவ்வளவு உயர்த்த விரும்புகிறார் ஆண்டவர். அவ்வளவு உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவரை தேட வாஞ்சியாய் விருப்பமாய் வருகிறவருடைய வாழ்க்கையில இயேசு அவர்களை அப்படி உயர்த்துகிறார். இப்ப அவன் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டான். எங்கன்னா இயேசு அவனை அண்ணாந்து பார்க்கிறார். சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போ அவன் பார்க்க முடியாமல் இருந்தது, இப்போ இயேசு அவனை அண்ணாந்து பார்க்கிறார். அவன் சாதாரணமா இயேசுவை பார்க்கிறான். அப்ப பாருங்க, அந்த இடத்துல இயேசு அவனை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலையும் உங்களுடைய பிரச்சனையும் உங்களுடைய போராட்டமும் இப்படியா எல்லாம் தாழ்த்தப்படும். ஆண்டவர் உங்களை சிலுவையில உயர்த்துவார். உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய போராட்டங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகள், எல்லா சாபங்களை கீழாக்கி உங்களை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆயுதங்கள், எல்லா மனுஷர்களுடைய முறுமுறுப்புகள், எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் கீழே சாய்த்து கீழே தள்ளி உங்களை சிலுவையில இயேசு உயர்த்த விரும்புகிறார். இயேசுடைய இருதயம் அதுதான். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார், சரீரம் கிழிக்க ஒப்பு கொடுத்தார், காயப்பட்டார். ஏன்னா நீங்க உயர்த்தப்படணும். தம்மை வாஞ்சியாய் தேடுகிற ஜனங்கள் கண்டடைய வேண்டும். தம்மை வாஞ்சியாய் பின்பற்றி வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும், ஒரு உயர்வு வேண்டும். தாழ்மையிலிருந்து அவர்கள் உயர்த்தப்படணும். எங்க அந்த இடத்துல பாருங்க ஓடி வந்தானோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இப்ப மேன்மையானவரோடு கூட இருக்கிறான். அப்ப எல்லாரும் கூட்டமாய் இருந்தார்கள். ஆனா இப்ப பாருங்க இயேசுவோடு கூட தனித்து இருக்கிறான். அந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒன் டு ஒன் இயேசுவோடு கூட பேசுகிறது, இயேசுடைய சத்தத்தை கேட்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை காண வேண்டும் என்று ஓடி வருவீர்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை தள்ளிவிட்டு இயேசுவை காணணும் எப்படியாவது என்று சொல்லி சிலுவையை பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த சிலுவை உங்களை வெட்கப்படுத்தாது. சிலுவை உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, ஓடி வருகிற நீங்கள் மாத்திரமல்ல, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், உங்களுடைய வீட்டுக்கு விடுதலை வரும். உங்கள் வீட்டில் இருக்கிற பயங்கள் நீங்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதிகள் நீங்கும். வீட்டுக்கு ரட்சிப்பையும் வீட்டுக்கு விடுதலையும் கொண்டு வருகிறது நம்முடைய கடமையாயிருக்கிறது. லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு ஆண்டவர் காண்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை காண்கிறார், உங்களுடைய வாஞ்சையை காண்கிறார், உங்களுடைய விருப்பத்தை காண்கிறார். காண்கிற தேவன். நீங்க நினைக்காதீங்க, ஐயோ என்னை யாருமே பார்க்கல, நான் இயேசுவை தேடுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, என்னை யாரும் காணல, ஒருவேளை இயேசுவை தெரியாமல் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கல, என்னை யாரும் பார்க்கல, என்னுடைய சூழ்நிலையை பார்க்கல, என்னை விசாரிக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அந்த 2 படகுகள் காலியாய் இருந்தது. இயேசு கண்டார், அந்த படகுல ஏறி 2 படகுகளை நிரப்பினார். 18 வருடம் கூனியாயிருந்த அந்த மகள் சபையில இருந்தால் இயேசு அவளை கண்டார், அழைத்தார், வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார். இந்த இடத்துல இயேசு சகைவை காண்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிறவராயிருக்கிறார். நினைக்காதீங்க, உலகத்தில் ஒருவேளை யார் மறந்து இருக்கலாம், யார் உங்களை பார்க்காமல் இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், அசட்டை பண்ணி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. இயேசு உங்களை காண்கிறவராயிருக்கிறார். இயேசு அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்றார். இயேசு சொல்றார், இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இன்றைக்கு உங்களுடைய வீட்டில தங்க விரும்புகிறார். இயேசு இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறார், உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். பாருங்க, அவன் காணதான் வாஞ்சியாயிருந்தான், அவன் காணதான் அவன் எப்படிப்பட்டவர் என்று தான் வகை தேடினான். ஆனா இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை, அவருடைய அன்பை காண்கிறோம். இந்த இடத்துல அத்தனை பேர் இருக்கும் போது கூட அந்த வாஞ்சை உள்ள ஒரு இருதயத்தை,
உண்மையாய் கூப்பிடுகிற சத்தத்தை, உண்மையாய் தேடுகிற மனுஷனை இயேசு தேடி வருகிறார். வருகிறது மாத்திரமல்ல, இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே தங்க விரும்புகிறார். இயேசு தங்க விரும்புகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீட்டில் தங்க விரும்புகிறார். ஒருவேளை ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஒருவேளை உங்களுடைய வீட்டில் தங்க முடியாது, நாங்கள் உங்க வீட்டுக்கு வரமாட்டோம், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். யார் பிரிந்து போயிருக்கலாம், யார் விலகி போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்களுடைய வீட்டில் தங்க விரும்புகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை வாஞ்சியாய் தேடுகிற மக்களுடைய வாழ்க்கையில இயேசு தங்க விரும்புகிறார். அவர்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அவர்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர்களோடு கூட இருந்து அவர்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அவர்களை உயர்த்த விரும்புகிறார். பாருங்க, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷமாய் அவரை அழைத்து கொண்டு போனான். தேவனுடைய பிள்ளைகளை சீக்கிரமாய், இதுக்கெல்லாம் நேரத்தை கடத்தாதீங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, அவரை தேடுறதுக்கு, இதுக்கெல்லாம் நேரத்தை கடத்தாதீங்க. அப்புறம் ஜெபம் பண்ணலாம், அப்புறம் தேடலாம், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், அப்புறம் சபைக்கு போலாம், அடுத்த சர்வீஸ் போலாம், அங்க போலாம், இங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சீக்கிரமாய் தேட ஒப்பு கொடுங்கள். சீக்கிரமா ஜெபம் பண்ணணும்னா அப்படியே ஜெபத்துல வாங்க, அவரை தேடுங்கள். சீக்கிரமாய் பாருங்க, அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். நீங்க எப்போ சீக்கிரமாய் வருகிறீர்களோ, சிலவற்றை விட்டு சிலவற்றை அகற்றி சீக்கிரமாய் வருகிறீர்களோ, நாளைக்குன்றது கிடையாது. நாளை உங்களுடைய நாள் கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள், இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். ஒரு தீர்மானத்தை எடுங்க. இயேசு எனக்கு வேண்டும், அந்த ரட்சகர் எனக்கு வேண்டும், அவரை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சீக்கிரமாய் ஒரு முடிவெடுங்க. இதுதான் சீக்கிரமாய் எடுக்க வேண்டியது. வேதம் சொல்லுகிறது, அவரை அழைத்து கொண்டு போனான். நீங்க வரும்போது இயேசு வாஞ்சியாய் இருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு போக முடியும், அவரோடு கூட நடந்து போக முடியும். இப்ப பாருங்க, எந்த பாதையில, எந்த வழியில அவன் வாஞ்சியாய் ஓடி வந்தானோ அந்த இடத்துல அவன் பாருங்க இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். இயேசு அப்படிப்பட்டவர் தான். உங்களோடு கூட வர வாஞ்சியாய் இருக்கிறார். உங்க வீடுகளிலே தங்க விரும்புகிறார். 8வது வசனம், சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, வெளிப்பாடு. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. இந்த வெளிப்பாடு எவ்வளவு பேருக்கு இருந்தது? எவ்வளவு சீஷர்களுக்கு இருந்தது? எவ்வளவு வேத பாரகர்களுக்கு இருந்தது? அவ்வளவு பெரிய வெளிப்பாடு உடையவன் சகையு. நம்ம என்ன சொல்றோம்னா, சகையு குள்ளமா இருந்தா, குட்டையா இருந்தா, அதான் தெரியும் நமக்கு. படிச்சதெல்லாம் அதுதான். ஏன்னா சண்டே கிளாஸ்ல இருந்து அதை தான் சொல்லி கொடுத்து, சகையு குள்ளமா இருந்தா, மரத்து மேல ஏறுனா இறங்குனா, அவ்வளவுதான். இல்ல, ஒரு பெரிய வெளிப்பாடு உடையவன் சகையு. சாதாரணமானவன் அல்ல. பாருங்க, கர்த்தர்னு இயேசுவை அவன் கூப்பிட்டான். இந்த தைரியம் வேணும் தெரியுங்களா? இந்த விசுவாசம் வேண்டும் தெரியுங்களா? ஏன்னா அந்த நாட்களில இயேசுவை யாருன்னு சொல்லி கேட்டா ஒருத்தங்க ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சீமோன் பேதுரு தான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னார். ஆனா இந்த இடத்துல சகையு சீமோன் பேதுரு சொன்னதை காட்டிலும் இன்னும் ஒரு மடங்கு. ஏன்னா இந்த கர்த்தர்ன்ற ஒரு வெளிப்பாடு, இந்த மேசியா, இந்த வரப்போகிற ரட்சகர் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு, இயேசு தான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். இந்த கர்த்தர்ன்ற வெளிப்பாடு சாதாரணமான வெளிப்பாடு அல்ல. அத்தனை பெரிய வெளிப்பாடு வந்து விட்டது. எப்போ? இயேசு அவனோடு கூட வரும்போது, இயேசுவை அவன் கூட கூட்டிக் கொண்டு வரும்போது. இது ஒரு பெரிய, மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் அந்த கிறிஸ்து மேசியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து எங்க வருவார், கிறிஸ்து எப்ப வருவார், கிறிஸ்து யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சகையு அவன் கண்டுபிடித்து விட்டான். இது மிகப்பெரிய ஒரு ரகசியம், இது வெறும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவனுடைய வாழ்க்கையில.
அவன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, தேவாதி தேவனே. நீங்க பாத்தீங்கன்னா பவுலின் நிருபங்கள்ல நிறைய இடங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பேதுருடைய நிருபங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த சூழ்நிலையில இவன் ஒன்னும் இயேசுவோடு கூட அவ்வளோ காலம் இருந்தவன்ல, அவருடைய சீஷர்கள போல அப்படியே கூட ராத்திரியும் பகலும் சுத்தினவன் இல்லை. ஆனா அவரோடு கூட வந்தபோது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து. எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வெளிப்பாடு தெரியுங்களா அந்த வார்த்தை? எவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு கர்த்தர் இயேசு கொடுத்தார் தெரியுங்களா? ஏன்னா அவர் வெளிப்படுத்தலைன்னா யாராலையும் வெளிப்படுத்தவே முடியாது. இயேசு ஒரு மனுஷனுக்கு அவர் யார் என்று வெளிப்படவில்லை என்று சொன்னால் அவனால் விளங்கி கொள்ள முடியாது. ரட்சகர் கிறிஸ்து அவர் வெளிப்படவில்லை என்று சொன்னால் எந்த மனுஷனோ அவனுடைய பணத்தினாலோ, அவனுடைய படிப்பினாலோ, அவனுடைய அறிவினாலோ, அவனுடைய ஜாதியினாலோ எதனாலும் உணர்ந்து கொள்ள முடியாது. அவர் வெளிப்படுத்தணும், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தணும். அத்தனை பெரிய வெளிப்பாடு பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படின்ற ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 100 முறைக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கர்த்தராகி ஆண்டவரே, கர்த்தராகி ஆண்டவரே. தீர்க்கதரிசிகள் அழைத்த நாமம் இது, தீர்க்கதரிசிகள் கூப்பிட்ட நாமம். ஆண்டவரே, என் ரட்சகரே, கிறிஸ்துவே. அந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்து விட்டது. அவன் வெளிப்பாடு வந்தவுடன் என்ன சொல்றான்? என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் சொல்றான். இதுக்கு மேல என்னுடைய பணம் எவ்வளவு இருக்கிறது, அதுல அப்படியே எடுத்து பாதி நான் ஏழை கொடுக்கிறேன். ஏன்னா இப்ப பணம் எனக்கு பெருசு இல்லை, பணத்தை காட்டில் எனக்கு ரட்சிப்பு பெருசு, எனக்கு ரட்சகர் பெருசு, கிறிஸ்துவை நான் பார்த்துட்டேன். இப்போ சகேயுடைய நிலைமை என்ன? சகேயு என்ன சொல்றான்? எனக்கு இப்ப பணம் பெருசு இல்லை, என்னுடைய பெரிய பதவி பெருசு இல்லை, நான் யார் என்ற பெருசு இல்லை, எனக்கு இப்ப எதுவுமே பெருசு கிடையாது. ரட்சிப்பு பெரியது. ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. ரட்சிப்பை நீங்க யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஏன் சொன்னா, ரட்சிப்பு கிறிஸ்துவனிடத்துல இருந்து வரணும், அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும், அப்போ ரட்சிக்கப்படுகிறது. அறிக்கை செய்யணும், அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும். நான் பாஸ்ட், என்னுடைய பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படுவார்கள்னா அது முடியாது. அவர்கள் அறிக்கை செய்து விசுவாசிக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவை ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிஷப்பா இருக்கட்டும், இல்ல போப்போ யாருன்னா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது, ரட்சிப்பு கிறிஸ்து மூலமாய் வருகிறது. இவன் பாருங்க, இந்த இடத்துல கிறிஸ்து வந்துட்டாரு, எனக்கு ரட்சகர் வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு. இப்ப எனக்கு இந்த பணம் ஒன்றும் பெருசு இல்லை, அதை ஏழைகளுக்கு பாதி கொடுக்கிறேன். நான் யார் இடத்துல அநியாயமாய் வாங்கி இருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். பணம் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கினா 4 மடங்கு தரேன், பணம் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா இப்ப இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், கிறிஸ்து இவனோடு கூட இருக்கிறார். இதுதான் இப்ப எனக்கு கிறிஸ்து இருக்கிறார், ரட்சகர் இருக்கிறார், மேசியா இருக்கிறார், மீட்பர் இருக்கிறார், அவரை பார்த்துட்டேன், அவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டார், அவரோடு கூட நான் தங்கி இருக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. இந்த ரட்சிப்பு என்பது ஆபிரகாமின் குமாரன் என்பது நான் போன செய்தியிலும் சொல்லி இருந்த 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமோடு கூட தேவன் கர்த்தர் பேசினார், நடந்து போனார். ஆபிரகாமும் தேவனோடு கர்த்தரோடு கூட பேசினான், இடைப்பட்டான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அவனை அனுப்பினார், வாக்கு தத்தங்களை சொன்னார், தேவனுக்கு அவன் பலி செலுத்தினான், விசுவாசித்தான், நம்பினான். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு. 2வது சரீரபூர்வமான ஆசீர்வாதம், சரீரம் ஒண்ணும் முடியாது, சரீரம் செத்த பின்பும் சாரால் கற்பம் தரித்தால் என்ன, சரீரத்தில் அத்தனை பெரிய சுகம், பலன், ஆரோக்கியம்.
எல்லாம் முடியும். இதுதான் தேவனுடைய சரீரபூர்வமான ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது. இல்ல, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசு மூலமாய் கல்வாரி சிலுவையில நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். என்னுடைய சரீரம் சுகமாகும், என்னுடைய சரீரம் பலனடையும், என்னுடைய சரீரத்தில் தேவன் மகிமைப்படுவார். மூன்றாவது மெட்டீரியல் பிளஸிங், பொருளாதார ஆசீர்வாதம், மகா பெரிய செழிப்பு, நன்மை, பணம், எல்லாம், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது, வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தது. அதான் பொருளாதார ஆசீர்வாதம். இந்த மூன்று ஆசீர்வாதத்தை இயேசு ரட்சிப்பின் மூலமாக திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். இவங்கிட்ட எல்லாம் இருந்தது, ஆனா அதை காட்டிலும் ரட்சிப்பு வந்தது. பாருங்க, அந்த ரட்சிப்பு வந்ததினாலதான், அவன் ரட்சிக்கப்பட்டதினாலதான் அவன் சொல்றான், என்னுடைய பணத்தை ஏழைங்களுக்கு கொடுக்கிறேன், யாரை ஏமாத்திருந்தாலும் திரும்ப கொடுக்கிறேன். ஏன்னா ரட்சிப்பு தேவன் கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கிறிஸ்து வேண்டும். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. ஒருவேளை உங்களிடத்துல பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ஒருவேளை நீங்க வந்துட்டு நல்ல ஒரு வேலையில, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். ஆனா எது இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால், ரட்சகர் இல்லை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ அடையவே முடியாது. ரட்சகர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். கல்வாரி அண்டைக்கு வாருங்கள், கல்வாரி மரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதுல சிந்தப்பட்ட ரத்தம் உடைய சாபத்தையும், அல்ல சிந்தப்பட்ட ரத்தம் உடைய பாவத்தையும் மன்னிக்க கூடியதாய் இருக்கிறது. எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது இந்த பூமியில. அப்போ கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுடைய எல்லா சாபத்தையும், சந்ததி சந்ததியாய் வருகிற எல்லா சாபத்தையும் முறியடிக்கிறார். இப்போ சகை வாழ்க்கையில் இருந்த எல்லா சாபங்கள் நீக்கப்பட்டது. ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, அவன் ஏமாத்துக்காரன், பணத்தை அநியாயமா வாங்கினான், பணத்தை இப்படி வாங்கினான், 4 மடங்கு திருப்ப கொடுத்தான். ரட்சிக்கப்பட்டவன், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்துல கிறிஸ்து கூட இருக்கிறதா ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் பாருங்க, சகையை போல வாஞ்சியோடு கூட தேடுவோம், ஓடி வருவோம், சீக்கிரமாய் அவரை தேடுவோம், அவரை பிடித்து கொள்வோம். அவர் வருவார், வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். இயேசு கிறிஸ்து மாறாதவர், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.